டாமினோஸ்ல சாப்பிட்ற சீஸ் கார்லிக் பிரெட் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸை நல்லா துருவி வச்சுக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சீஸை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி இதை 2 சைடும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிச்சனில் சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா மயோனைஸ் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆலிவ் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் கார்லிக் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் மேலே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணி இந்த ப்ரெட்டை வச்சுட்டு இது மேலே சீஸு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ துருவி லிட் போட்டு மூடி நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த 2 டைப்ஸையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.